சுவிசேஷங்களில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பில் எப்பொழுதும் குறைந்தது ஒரு 2 அதிகாரமாவது சுவிசேஷங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் படிப்பது என்னுடைய பழக்கம். இயேசுவின் வாழ்க்கை குறித்தும் அவருடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்களை குறித்து எவ்வளோ படித்தாலும் அது திருப்தி ஆகுதில்லை. தொடர்ந்து அதை படித்து கொண்டே இருப்பதுதான் என்னுடைய ஆசை. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்து வாசிக்கும் பொழுது நான் குறிப்பாக பார்க்கக்கூடிய சில காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, இயேசு ஜனங்களோடு இடைப்பட்ட பொழுது அதிக மன உருக்கம் உடைய ஒரு இரட்சகராக இருந்தார். யாரெல்லாம் இப்பேற்பட்ட பிரச்சனையோடு கூட அவரிடத்தில் வந்தாலும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் ஒவ்வொருவருக்கும் நேரத்தை தந்து அவருடைய பிரச்சனைகளை விசாரித்து மனதுருக்கத்தோடு கூட அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் களைப்பில்லாமல் ஜனங்களோடு கூட ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலம் ஆன பின்பதாக சீஷர்களை பார்த்து ஒரு தனித்து இருந்த ஒரு இடத்திற்கு போகலாம், இளைப்பாறுவதற்காக போகலாம் என்று பல நேரத்தில் ஜனங்களிடத்திலிருந்து அவர் பிரிந்து போனாலும் அவர் பிரயாணப்பட்டு அக்கறைக்கு போனோடனே அங்கே ஒரு பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் அங்கே காத்திருப்பாங்க. அப்பவும் இயேசு அவங்களை பார்த்து கடிந்து கொள்ளாமல், அட என்னை சும்மா விடுங்க அப்படின்னு எதுவும் சொல்லாமல் ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கும் பொழுது மனதுருக்கத்தோடு நிரப்பப்பட்டு அவளுக்கு ஊழியம் செய்த ஒரு அற்புத இரட்சகராக இருந்தார். என்ன ஒரு பெரிய ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் சேவிக்கின்றாங்க. களைப்படையாத எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் நேரத்தை கொடுத்து அதற்கு செவி கொடுத்து, வெறும் செவி கொடுப்பது மாத்திரமில்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புத தீர்வும் இயேசு தர வல்லவராக இருக்கின்றார்.